வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.5 நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். நம்மளுக்கு வந்து ஒரு 7 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். sin ஸ்கொயர்டு எக்ஸு மைனஸ் 5 sin எக்ஸு ப்ளஸ் 4 = 0. இது வந்து நான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன செய்யணும்னா பாலினாமியல் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவன் sin ஸ்கொயர்டு எக்ஸு மைனஸ் 5 sin x plus 4 = 0. இதை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த sin squared x அதாவது sin x இருக்குல்ல, இப்போ இது புட் y = sin x. அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனில் sin xக்கு பதில் yன்னு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? sin squared x. அப்போது என்ன எழுதலாம்? y squared. sin xக்கு பதில் நம்ம y போடுவோம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால y squared மைனஸ் 5 இங்கே என்ன இருக்குது? sin x இருக்குது. sin x பதில் நம்ம என்ன செய்யணும்? yன்னு போடணும். ப்ளஸ் 4 = 0. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம எப்போதும் போல் ஃபேக்டர் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 4. y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1. அப்போ 1 × 4 4. இந்த 4ஐ நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். பிரித்து மல்டிப் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வரணும். ஆட் பண்ணும்போது என்ன வரணும்? -5 வரணும். இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? 1 × 4ன்னு பிரிக்கலாம். 1 4 is 4. ரெண்டு மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு 4 வந்துடும். ஆட் பண்ணால் என்ன வரணும்? -5 வரணும். ஸோ நம்ம என்ன செய்யணும்? ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ -1 -4 ரெண்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -5 வந்து கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. வேறு எதுவும் முன்னாடி நம்பர் இருந்தால் சேர்த்து தான் எழுதணும். இப்போ ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒய்ன்னு எழுதணும். ஒய் -1 ஒய் -4. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்குன்னா ஒய் -1 இன்ட்டு ஒய் -4 இந்த இதுதான் கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு என்னது? 0. இது எப்படி எழுதலாம்? ஒய் -1 = 0 ஆர் ஒய் -4 = 0. இப்போ நம்மளுக்கு ஒய்க்கு தான் வேல்யூ வேணும். இப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஒய் = -1 ரைட் சைடு வந்தால் +1 ஆர் இங்கே ஒய் = -4 ரைட் சைடு வந்தால் +4 வரும். இப்போ இந்த ஒய்க்கு பதில் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட் உள்ள அந்த ஒய் = sin x எடுத்தோமோ அந்த sin x வேல்யூவை மறுபடியும் போடணும். இப்போ இங்கே என்ன எழுதணும்? sin x = 1 ஆர் sin x = 4. இந்த sin x = 4ங்கிறது நம்மளுக்கு சொல்யூஷனாக வராது. ஏன்னா சின்ஸ் sin x belongs to -1 to 1, அதாவது இதுக்கு வேல்யூ என்ன இருக்குது? -1லேருந்து 1 வரைக்கும் தான் வேல்யூ இருக்குது. அதனால் நம்ம என்ன எழுதக்கூடாது? இந்த sin x = 4ங்கிறத எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள் sin x = 1ன்னு கிடச்சிருக்கு. அதாவது sin x sin xல் எந்த வேல்யூக்கு 1 வரும்னு பார்த்தீங்கன்னா sin π/2. இப்போது sin π/2க்கு வேல்யூ 1. அப்போ இந்த 1க்கு தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? sin π/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ x = வேல்யூ எவ்வளவு? π/2. x = π/2. இப்போது இதில் எப்படி எழுதணும்னு கவனிங்க. sin x அதாவது sin x = sin ஆல்ஃபா இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா எழுதணும்னா x = n பை ப்ளஸ் -1 பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலா எழுதணும். n belongs to z. இப்போது sin x = sin ஆல்ஃபா. இது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுத ஃபார்முலா எழுதணும்னா x = n பை ப்ளஸ் -1 பவர் n இன்ட்டு ஆல்ஃபா. n belongs to zல இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன இருக்குது? sin x = sin π/2. அப்போ ஆல்ஃபாவுக்கு வேல்யூ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள்? π/2ன்னு இருக்குது. இப்போ இந்த இதில் ஆல்ஃபாவுக்கு நான் என்ன செய்யணும்? போடணும் 5/2ன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். therefore x = n பை அப்படி எழுதிக்கோங்க. n பை ப்ளஸ் -1 பவர் n எழுதிக்கோங்க. -1 பவர் n. இங்கே எக்ஸுக்கு பேர் நம்ம ஆல்ஃபா இருக்கா? இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது? π/2. அதாவது ஆல்ஃபாவுக்கு பேர் இங்கே என்ன இருக்குது? π/2. அந்த π/2 மட்டும் எழுதிக்கோங்க. π/2 n belongs to z. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க சொல்யூஷன். இந்த கொஸ்டின் பாருங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x³ + 8x = 29x² - 4. இது சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் என்னவோ அந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இப்போது ரைட் சைடு உள்ள வேல்யூ ஃபுல்லாக லெஃப்ட் சைடு கொண்டு வந்துங்க. இப்போ எப்படி எழுதலாம்?
12x cube plus 8x. இந்த 29x squared ரைட் சைடு வந்து என்ன வரும் ப்ளஸ் இருக்குது, அதனால் -29x squared எழுதுவோம். இந்த -4 லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா +4 எழுதுவோம். இங்கே எந்த வேல்யூ இருக்காது, அதனால் என்னது 0. இப்போது இந்த வரிசை ஆர்டர் படி எழுதிக்கோங்க. 12x cube minus 29x squared plus 8x plus 4 equal to 0. இப்போது இதை வந்து சால்வ் பண்ணோம். இது வந்து கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த ஈக்குவேஷனை p of xன்னு எடுத்துக்கோங்க. p of x equal to அல்லது f of xன்னு எடுக்கலாம். பாலினாமியல்ங்கிறனால பாலினாமியல் of x p of xன்னு எடுக்கிறோம். 12x cube minus 29x squared plus 8x plus 4. இப்போ நம்மளுக்கு இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 0 வரும்னு பார்க்கணும். அப்படி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து அதுக்கு ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போது p of 2xக்கு பதிலாக என்ன செய்கிறேன்னா 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ எப்படி எல்லாம் 12 into 2 cube minus 29 into 2 squared plus 8 into 2 plus 4. இப்போ எப்படி எழுதலாம் 12 into 2 cube என்ன வரும் 8 minus 29 into 2 squared value 4 plus 8 2s are 16 plus 4. இப்போ 12 into 8 value 96 minus 29 4 மல்டி பண்ணிங்கன்னா 116 வரும். ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 20 வரும். ஓகேவா, இந்த 96யும் 20யும் ஆட் பண்ணுங்கள், 116 வரும். மைனஸ் 160. ஆன்சர் என்ன வந்திருக்கு 0 வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த பாலினாமியலில் கொடுத்துருக்க பாலினாமியலில் நம்ம ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து இதுக்கு வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் 2 சப்ஸ்டிட் பண்ணோம். x equal to 2 is a root. இது நம்மளாக தான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டு பாருங்கள், அடுத்து -1 போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் 2ன்னு போட்டு பாருங்கள். நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன், 2 is a ஒரு ரூட்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு ரூட் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் எத்தனை ரூட் வேணும்னா இன்னும் 2 ரூட் வேணும். மொத்தம் 3 ரூட் வரும். ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் தானே. இப்போ என்ன வரும் 3 ரூட் வரும். நம்ம ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா இதை வச்சுட்டு என்ன செய்யலாம் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி மற்ற ரூட்டில் கண்டுபிடிக்கலாம். யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன். ஓகே, இப்போது நம்ம கொடுத்துருக்க பாலினாமியல் அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இருக்குது, இந்த பாலினாமியல் தான் இருக்குது. இப்போ வந்து கான்ஸ்டண்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப்பு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம 0ன்னு போட்டுட்டு நம்ம செய்யணும். இப்போ இது ஒரு கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள். 12 minus 29 8 4 அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. சிந்தட்டிக் டிவிஷன் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ 12 minus 29 8 4 நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூட்டை இதில் எழுதிக்கோங்க. 2 தான் கிடச்சிருக்கு 2. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதில் எடுத்தோன்னா என்ன செய்யணும் 0ன்னு போட சொல்லியிருக்கேன். 12 + 0 எவ்வளவு 12. இந்த 12யும் 2 மல்டி பண்ணுங்கள் 24. 29லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 5. ஆனால் பிக்கஸ்ட் வேல்யூ நம்பர் என்னது மைனஸ். அப்போது மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ -5 × 2 -10. இப்போ 10லேருந்து 8 போச்சுன்னா 2. பிக்கஸ்ட் வேல்யூக்கு சிம்பிள் மைனஸ், ஸோ -2. 2 × 2 2 × -2 -4. 4 - 4 என்னது 0. ஓகேவா, ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா 12 × x² -5x -2 = 0 இருக்குது. 12 × -2 என்ன வரும் -24. இந்த -24 ரெண்டாக பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம்னா 8 × 3ன்னு பிரிக்கலாம். 8 3s are 24. ஆனால் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது -5 வரணும். அதனால் பிக்கஸ்ட் வேல்யூக்கு மைனஸ் சிம்பிள் போடணும். மைனஸ் வரணும்னா என்ன செய்யணும் பிக்கஸ்ட் வேல்யூக்கு மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ -8 × 3 -24 கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி -8லேருந்து 3 மைனஸ் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு வந்து இந்த -5 வந்து வரும். இப்போ ஃபேக்டர் எப்படி எழுதலாம், இங்கே 12x இருக்குது, அதனால் இங்கே 12x² இருக்குது, அதனால் 12x தான் எழுதணும். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் இந்த முன்னாடி கான்ஸ்டன்ட் இருக்காது, அதனால் எக்ஸோ அல்லது ஒய்யோ எழுதுவோம். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது, அதனால் 12xன்னு எழுதுவோம். இங்கே 12x + 3ன்னு எழுதணும். 12x + 3. ஸோ எப்படி எழுதலாம்னு பாருங்கள். 12x - 8 × 12x + 3 = 0. ஃபஸ்ட் எப்படி எழுதலாம் 12x - 8 = 0 ஆர் 12x + 3 = 0. இப்போ நம்மளுக்கு என்ன வரும்
12x ஈக்குவல் டு இந்த -8 ரைட் சைடு வந்தால் +8. அதே மாதிரி 12x இங்கே உள்ள +3 ரைட் சைடு வந்தால் என்ன வரும் -3ன்னு வரும். பாருங்கள் நம்மளுக்கு x தான் வேணும். அப்போ x ஈக்குவல் டு 8/12. இது வந்து மல்டிப்பிளாக இருக்குது, ரைட் சைடு வரும்போது டிவைடாக வரும். இங்கேயும் x ஈக்குவல் டு -3/12. இங்கேயும் -12x மல்டிப்பிளாக இருக்குது, ரைட் சைடு வரும்போது 3ஆக மாறும். இப்போ கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. x ஈக்குவல் டு இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 4s are 8, இங்கே 3 4s are 12. அதே மாதிரி x ஈக்குவல் டு இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் இருக்குது, அதனால் 1 3 is 3 1 3 is 3 1 4 3s are 12. இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூட் என்னென்னா ஏற்கனவே நம்மளுக்கு 2ங்கிற ஒரு ரூட் கிடச்சிருக்கு. therefore roots are ஏற்கனவே 2ங்கிற ஒரு ரூட் கிடச்சிருக்கு. இப்போது -1/4ம் 2/3யும் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் வந்துச்சு 3 ரூட் வந்து கிடச்சிருக்கு. இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்.